லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. எனக்கு யாரோ ஒருத்தர் ரேண்டமா ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, போட்டோஸ் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறோம், ஆடிஷனுக்கு வரீங்களான்னு. வரேன். நான் உள்ளே போகும்போது ஒரு 30 செருப்பு. நான் நினச்சிட்டு போனேன், எப்படி இருந்தாலும் செலக்ட் ஆக மாட்டோம், சரி ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ கால் பண்ணி எப்போ இந்த மாதிரி உங்களோட ரிவ்யூ நான் கேட்கவே இல்லை, பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு, எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேளுங்க. ஹலோ சாச்சனா, சந்தோஷமா இருக்கியா நீ? வெரி குட், ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப நல்லா அந்த கடைசி. அப்போ மனசுல இருக்கிற எப்படி நான் கரெக்டா இதுக்குதான் கால் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சது? தெரியலடாமா, நான் சும்மா நீ பேசணும் என் மனசுல இருந்து வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க கேட்டீங்களா இந்த 100 பேத்துல என்ன செலக்ட் பண்றதுக்கு என்ன பர்டிகுலர் ரீசன் அப்படின்னு? நான் அப்படி கேட்கல, எனக்கு அப்படி தோணல. அப்பாவோட படத்துல விக்ரம்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவை பார்த்தது விக்ரம்ல தான் நேர்ல. அப்பதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் போய் பேசலான்னு போனேன். ஹாய் சார் அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் டைம் அவரை பார்க்கறது அவர் கூட நான் அப்பா பொண்ணா நடிக்கிற ஸ்டேஜில் பார்க்குறேன். நான் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் அவரை பார்க்குறேன். இத்தனை நாள் வந்து நம்ம கூட்டத்தில் ஒருத்தவங்க தெரியும், நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம இது அப்படின்னு காட்டுறதுல இருந்து நீ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம். பொதுவாக வந்துட்டு பெண்கள் வந்துட்டு சினிமா துறை, மீடியா இந்த மாதிரி அனுப்புறதுக்கு பயப்படுற டைமில் நான் அம்மா எனக்கு இது நிஜமாலே பிடிச்சிருக்கு, நீ ட்ரை பண்ண, எங்களுக்கு பிடிக்குதா, நீ ட்ரை பண்ண, ஆனால் இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஸ்டினியை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டெஸ்டினி இருக்கா? ஓகே, இந்த இடத்துல வந்ததுக்கு இது நம்மளுக்கு கிடைச்சிச்சு, நம்மளுக்கு போதும் அப்படின்றத நானாக நினைக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு டவுட் வரல, என் மேலே செல்ஃப் டவுட் வராதனால எனக்கு அந்த டவுட் கேட்க ஒருத்தர் 2 பேராவது திருந்துட்டோம். எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஓகே இது போதும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன்ஸ். விஜய் சேதுபதி சார் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? எப்படி இருக்கீங்க? ஜோதி நல்லா இருக்கேன். ஓகே, ஐ மீன் உங்க பேரு சாச்சுனா படத்துல ஜோதி அப்படிங்கறனால அந்த கேரக்டரோட போயிடலாம் அப்படின்ட்டு. எப்படி இந்த படத்துக்குள்ள போனீங்க அப்படிங்கறத தாண்டி எப்படியான ரெஸ்பான்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு? நான் வந்து எதிர்பார்க்காத மெசேஜஸ்லாம் இருக்கும்ல. நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் நம்பர் கூட இருக்காது, அவங்க பேர் கூட தெரியாது எனக்கு. இப்போ அவங்கெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கு நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. புதுசாக இவங்களாம் நம்ம கிளாஸில் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்ஸ்டாவில் வந்து அவ்வளோ பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பெருசாக பேராகிராஃப் அமைச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த படத்துல நீங்க நடிக்கிற அந்த விதம் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டா, அதாவது தன்னோட அப்பாவே பாத்துக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு மெச்சூர்டா இருந்துச்சு அந்த ஆக்டிங். இதெல்லாம் வந்துட்டு எங்க கத்துக்கிட்டீங்க? யார் கத்து கொடுத்தா? தென் இந்த படத்துல உங்களை எப்படி கைட் பண்ணாங்க டைரக்டர்ஸ்? அது கத்துக்கிட்டது இல்ல, எனக்கு சினிமானாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்படின்னா ஒருத்தவங்க நீங்க என்ன என்கிட்ட கேக்குறீங்க அதை நான் கொடுக்குறேன், அந்த மாதிரி இதுல தான் நான் வந்து இது பண்ணேன். டைரக்டர் வந்து என்ன சொல்லுவார்னா, அவர் வந்து என்னோட ஃப்ரீடம் அவர் கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன தோணுதா பண்ணு, எனக்கு இதெல்லாம் தேவைன்னு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன தோணுதா பண்ணு, அது எனக்கு ஓகேனா நான் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் உங்ககிட்ட திருப்பியும் கேட்கறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து எல்லாருக்கிட்டையும், என்கிட்ட இல்ல எல்லாருக்கிட்டையும் அவங்களோட ஒரிஜினாலிட்டியை கொடுக்க சொன்னாரு. சோ நான் ஒரிஜினாலிட்டி நடிப்பா கொடுத்துறேன். ஓகே, விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ஸ்பாட்ல ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாரா, இப்படி நடிமா அப்படிங்கிற மாதிரி? அவர் எனக்கு டிப்ஸ் கொடுப்பாரு. பொசிஷன்ல கரெக்டா இரு, கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணிக்கோ. அண்ட் அவர் வந்து எனக்கு லைக் அவர் எனக்கு டிப்ஸ் கொடுத்ததை விட அவர் நீ நல்லா பண்றேன்னு பாராட்டியிருக்காரு. அந்த மாதிரி பாராட்டியிருக்காரு. எந்தெந்த இடத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு
நல்லா பண்றியோ, கியூட்டா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன சீனுக்கு சொன்னாரு ஞாபகம் இருக்கா? அந்த ஹாஸ்பிடல் சீன் நான் வந்து இது பண்ணல. ஸோ அப்போ அன்னைக்கு தான் இத்தனை வந்து நல்லா பண்ற அப்படின்னு காமனா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னாரு. அன்னைய நாள் வந்து நான் மறக்க மாட்டேன். ஆக்சுவலி March 22, 2023 நைட் 2 மணிக்கு ரெட் ஹில்ஸ்ல அந்த ஷாட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஷாட் எடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருந்தவங்க எல்லாருமே கண் கலங்கி கிளாப் தட்டாங்க. எல்லாருக்கும் நான் நடிக்கும் போதே அழுகு வந்துருச்சு. அழுகு வந்து கிளாப் தட்டி அதுல வந்து அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து சினிமான்றது ஈஸியா கிடைக்கிறது இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டே பண்றவங்களுக்கு இருக்க திறமைன்றது ஒண்ணு இருக்கு. அந்த திறமை உனக்கு இருக்கு. அந்த திறமைய புரிஞ்சுக்கோ. இப்போ ஒருத்தவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அதை நீ புரிஞ்சுட்டு அவங்க எதிர்பார்க்கறத நீ கரெக்டா தர. ஸோ அது அந்த திறமை இருக்கு உனக்கு, தக்க வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது சில பேர் கிளாஸ் போயிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்திருக்கும். உங்களுக்கு அது எப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது அதை பத்தி நீங்க பேசவே இல்லை. அது எப்படி வந்துச்சு? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு யாரு இன்ஸ்பிரேஷன்? எனக்கு அப்படிலாம் யாரும் இல்லை, எனக்கு தானா வந்துருச்சு. நான் கிளாஸ் போல அப்பாவே ஆக்சுவலி இதை பல வாட்டி கேட்டிருக்காரு, பல பேர்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீ எந்த கிளாஸும் நடிக்கிற கிளாஸ் போலியா அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொன்னேன். அண்ட் இதை வந்து அனுராக் சார் கிட்டே வந்து அவர் எந்த கிளாஸும் போகாம இவ்வளவு நல்லா நடிக்கிறா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மென்ஷன் பண்ணிருக்காரு. அனுராக் சார் கிட்ட அப்பா மென்ஷன் பண்ணிருக்காரு. விஜய் சேதுபதி. ஆமா, அப்பா பண்ணனே நான் அப்பாதான் எப்பவுமே அப்பா மென்ஷன் பண்ணிருக்காரு. ஓகே டன். அப்போ எதனால உங்ககிட்ட இது வந்துச்சு? கால் எப்போ வந்துச்சு இந்த மாதிரி இந்த படத்துல ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சான்ஸ் வந்தது? ஆக்சுவலி நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கான்டெக்ட்ஸா இருக்கும்போது எனக்கு யாரோ ஒருத்தர் ரேண்டமா ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி விஜேஎஸ் படத்துல விஜய் சேதுபதி டாட்டர் ரோல் வந்து தேவைப்படுது, போட்டோஸ் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. நானும் நம்ம கேஷுவலா எல்லாமே ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கேஷுவலா ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் மூவிக்காக இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிடுறோம், ஆடிஷனுக்கு வரீங்களான்னு. வரேன். நான் உள்ள போகும்போது ஒரு 30 செருப்பு உள்ள போகும்போது அத்தனை பேர் இருக்காங்க. நான் நினைச்சிட்டே போனேன், எப்படி இருந்தாலும் செலக்ட் ஆக மாட்டோம், சரி ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ ட்ரை பண்ணி கிடைச்சதுதான் இந்த வாய்ப்பு. அன்னைக்கு ஒரு நாள் 30 பேர் இருந்ததுனாலும் கண்டிப்பா ஒரு 100 பேர் வந்து இது போச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. இந்த பேருக்கு இந்த ரோலுக்கு 100 பேர் நாங்க வந்து சாய்ஸஸ் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க கேட்டீங்களா இந்த 100 பேத்துல என்ன செலக்ட் பண்றதுக்கு என்ன பர்టిక్యులர் ரீசன் அப்படின்னு? நான் அப்படி கேட்கல, எனக்கு அப்படி தோணல. ஓகே, மேபி என் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் அப்படி சொல்லலாம். பட் இன்னொரு எனக்கு டவுட் வரல, என் மேல செல்ஃப் டவுட் வராதனால எனக்கு அந்த டவுட் கேட்கல. ஆடிஷன் அதுல என்ன பண்ணீங்க? என்ன நடிப்பு? நான் ஒரு ஆடிஷன் எனக்குன்னு ஒரு ஆடிஷன் அது ஒரு ஸ்கிரிப்ட் நடிச்சு காட்டுறதுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். ஓ சூப்பர். நான் அதை நடிச்சு காட்டவும் மாட்டேன். ஓகே. சோ அந்த ஸ்கிரிப்ட் நான் வச்சிருக்கேன், அந்த ஸ்கிரிப்ட் நான் நடிச்சு காட்டினேன். ஓகே, அந்த இதுல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே, அத நீங்க வந்துட்டு ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டீங்க. அத வச்சு சக்சஸ் ஃபார்முலா மாதிரி. ஆரம்பத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களா? என்னென்ன படங்கள் என்னென்ன இதுக்கெல்லாம் நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட்ல மெர்சல். ஓ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் மெர்சல். ஐ மீன் இந்த கிரவுட் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஆனா அந்த கிரவுட்லயே நான் தெரிவேன். தெரியும். ஐ மீன் அது ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஸ்கிரீன்ஷாட் இருக்குமான்னு தெரியல. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து காட்டலாம். ஓகே, தென் வேற அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணது திருச்சிற்றம்பலம் தியேட்டர் சீன்ல. அதுலயும் தெரியும் நல்லா. நெக்ஸ்ட் விக்ரம். ஆக்சுவலி அப்பாவோட படத்துலயே விக்ரம்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவை பார்த்தது விக்ரம்ல தான் நேர்ல. அப்பதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் போய் பேசலான்னு போனேன். ஹாய் சார் அப்படின்னா, எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. சாப்பிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசின வார்த்தை அதுதான். நான் நெக்ஸ்ட் டைம் அவரை பாக்குறது அவர் கூட நான் அப்பா பொண்ணா நடிக்கிற ஸ்டேஜ்ல பாக்குறேன். நான் இந்த ஸ்டேஜ்ல பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நான் அவரை பாக்குறேன். அப்போ சொன்னீங்களா சார்? நான் சொல்லல, இன்ன வரைக்குமே அவருக்கு தெரியாதா? தெரியாது. விக்ரம் படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்களை பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லலையா? தெரியாது. ஏன் எனக்கு தோணல, அதனால சொல்லல. ஓகே, இன்னும் என்னென்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? மெர்சல் திருச்சிற்றம்பலம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஸ்டில் கவுண்டிங். லைக் அப்போ ஒரு 20-30 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரோல் அப்படின்னா ஆகஸ்ட் 16 1947ல பண்ணீங்க. அந்த ஃபீல கூட நீங்க போட்டிருந்தீங்க இன்ஸ்டால தியேட்டர்ல இருக்கும்போது. அந்த ஃபீல் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்?
இத்தனை நாள் வந்து நம்ம கூட்டத்துல ஒருத்தவங்க தெரியும், நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம இது அப்படின்னு காட்டுறதுல இருந்து நீ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் என் தேட்டர்ல பார்க்குறேன். என்ன நீ தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றேன். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி யாருக்கும் இனிமேல் காட்ட தேவையில்ல. என் மூஞ்சி தெரியுது, நானும் யார் பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து வேற மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப இந்த படம் இன்னும் பெரிய பெரிய கிட்டத்தட்ட முழு நீளமா வரக்கூடிய ஒரு ரோல். ஆமா. நீங்க அந்த சமயத்துல நீங்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா போகும்போது 9th அந்த சமயத்துல வீட்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஓகே நீங்க போய் பண்ணு அப்படின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? அம்மா தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. அம்மா தான். ஓகே. என்ன சொல்லுவாங்க? ஐ மீன் பொதுவா வந்துட்டு பெண்கள் வந்துட்டு சினிமா துறை, மீடியா இந்த மாதிரி அனுப்புறதுக்கு பயப்படுற டைம்ல உங்களை 9thலயே போக விட்டுருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். என்ன சொல்லுவாங்க அம்மா உங்களுக்கு? என்ன சொல்லி அனுப்புவாங்க வேலைக்கு ஆக்சுவலி போகும்போது? அது வந்து அம்மாவோட கனவு. அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய கனவு. அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்துருச்சு. விஜய் அண்ட் சிம்ரன் மேம் நடிச்சது அது பிரியமான குட்டி குட்டி அது அந்த துல்லாத மனம். துல்லாத மனம் போ. அந்த படத்துல வந்து அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டியது. அப்போ வந்து எங்க தாத்தா விடல. ஸோ அந்த வாய்ப்பு வந்து என் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தா தானா அவங்க இது பண்ணட்டும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனது தான் ஃபர்ஸ்ட் மெட்டியோலில 6 months பேபியா நடிச்சிருப்போம். நீங்களா? ஆமா. ஓ. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 9thலேருந்து அதுக்கப்புறமா 10th 11th 12th வந்து ஒரு பெரிய பிரேக். ஏன்னா பப்ளிக்கு. அதுக்கப்புறமா எங்களுக்கா பிடிச்சி நானா பிடிச்சி திருப்பியும் ட்ரை பண்ணது இது. ஓகே. அது வரைக்கும் அம்மாவோட சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அம்மா எனக்கு இது நிஜமாலே பிடிச்சிருக்கு, நீ ட்ரை பண்ண, எங்களுக்கு பிடிக்குதா நீ ட்ரை பண்ண, ஆனா இப்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் போய் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணது. அதுக்கப்புறமா இப்போ நீங்க அது ரிலேட்டடா படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஜாப் போயிட்டு இருக்கீங்க? நான் ஐடி ஒர்க் பண்றேன். ஐடி. அப்போ சோழிங்கநல்லூர் இந்த சைடு சிறுசேரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே. அங்க ஒர்க் பண்றீங்க. ஆமா. ஓகே. இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கேன். பிஸி ஆயிருப்பீங்களே நீங்க இப்போ அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ மகாராஜா இன்னும் வரல, வந்துச்சுன்னா விஷயம் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வேலையை விட்டுருவீங்க. வேலையில விட மாட்டேன். மேனேஜர் சைமல்டேனியஸா பாத்துட்டு பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. ட்ரை பண்ணலாங்க. ஓகே. டன். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? SK23 சார், முருகதாஸ் சார் மூவில SK23 சார் இதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன். ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஸ்டினியை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டெஸ்டினி இருக்கா? ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்ட்ல வந்ததுல நான் ஒரு ஓகே இந்த இடத்துல வந்ததுக்கு இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு போதும் அப்படின்றத நானா நினைக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆக்டரை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து தளபதி சார் விஜய். அவங்க கூட நடிச்சிட்டா நான் இந்த ஃபீல்ட்ல இருந்து நானே லைக் எனக்கு போதும்டா, இது போதும் அந்த மாதிரி. ஆனா வந்து பை காட் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்ல ஒரு படம் இருக்கு, இன்னும் ஒரு படம். அந்த படத்துல நடிச்சிட்டா அப்ப நீங்களும் ஃபீல்ட விட்டு போயிருவீங்களா? அப்படிலாம் ஒரு பார்க்கலாம். ஓகே. லக் இருந்துச்சுன்னா அவர் படத்துல கண்டிப்பா நடிக்கலாம். நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க இன்னும் 10-20 வருஷம் நடிச்சுட்டே இருப்பாங்க. ஐ மீன் உங்களை சொல்றேன். ஓகே. கன்ஃபார்ம் நீங்களும் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா நிறைய படங்கள் பண்ணுவீங்க. வந்துச்சுன்னா பண்ணலாம். பட் என்னோட ஆசை இப்போ உனக்கு ஒரு திருப்தி அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து இந்த படம் கதை சொல்லியிருப்பாங்கல்ல, மகாராஜா படத்துல இந்த மாதிரியான ஒரு ரோல், இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட கூட. வீட்டுல போயிட்டு யார்கிட்ட கதை சொன்னாங்க? உங்ககிட்டயா அம்மா கிட்டயா? என்கிட்ட தான் கதை சொன்னாங்க. நீங்க போய் அம்மாட்ட சொன்னீங்களா, அம்மா இந்த மாதிரியான ஒரு கதை? நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்க அம்மா வந்து நான் ஆகஸ்ட் 16, 1947 அதுதான் பண்ணியிருந்தேன். சோ ஏன் இந்த மாதிரி எடுக்கிற, நல்லதா எடுக்கலாம், நல்லதா வாய்ப்புகள் வரட்டும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா ஒரு வாட்டி ட்ரை பண்றேன், அந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல, இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்றேன், இன்னொரு வாட்டி வரலன்னா தாராளமா நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ வீட்லயும் சரி பாரு, இந்த மாதிரி நடிக்கிறதுல இதுல லாஸ்டா வச்சுக்கோ, இதே மாதிரி நடிச்சுன்னா இதே மாதிரி தான் நீ நடிப்பன்றது உனக்கு ஒரு பேர் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மா இந்த ஒரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் உங்களுக்கும் இதுதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்றது உங்களுக்கு தோணுச்சா? எனக்கும் தோணுச்சு. இப்போ ஆல்ரெடி ஒன்னு பண்ணிருக்கிறதுனால இந்த சீன்ஸ் எப்படி இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு, இது ஸ்கிரீன்ல வரும், நிறைய பேர் பாப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு இல்ல, எனக்கு வந்து அது எல்லாமே நடிப்பா தான் தெரிஞ்சது. பட் இருந்தாலும் அந்த நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்களா,
ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணவே பயப்படுவாங்க. பட் நீங்க முதல் படத்திலே அதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த படத்துல வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த படத்துல வந்து நம்மள வச்சு ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சப்போ, சரி நம்மள பார்த்து ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா நம்ம பண்ணலாம் ஓகே. அப்படின்ற மாதிரி நான் என்ன தைரியப்படுத்திக்கிட்டு பண்ணதுதான். இப்போ உங்களுக்கே இது 2வது படம் இந்த மாதிரியான ஒரு ரோல்ல வருது. தமிழ் சினிமால நிறைய படங்கள்ல இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் வச்சு இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. ஏன் இப்படியே நிறைய படங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னைக்காவது கேள்விகள் வந்திருக்கா? இல்ல. வந்தது இல்ல. இல்ல. ஏன்னா அப்படிதானே நடக்குது உலகத்துல. ஓகே. அட்லீஸ்ட் படத்து மூலியமாச்சு காட்டி ஒருத்தர் 2 பேராவது திருந்தட்டும். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், கடைசியில அந்த ஒரு டைலாக், நீ போயிட்டு உன்னோட பொண்ணுகிட்ட கேட்டு பாரு, என்ன மாதிரி உன்ன மாதிரி எத்தனை பேர் கடந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடந்து வரோம். அந்த டைலாக் வந்துட்டு எப்படி உங்கள்ட்ட சொன்னாங்க? அது நித்திலன் அவர்கள் எழுதுனதா? நித்திலன் அவர்கள் எழுதுனதுதான். என்கிட்ட சொல்லும்போது ஆக்சுவலி இதுல வந்து நிறைய டைலாக்ஸ் வந்துச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஓகே இது போதும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு இருந்த டைலாக்ஸ் தான் இதெல்லாம். அது வெறும் ஒரு லைன் தான். அந்த ஒரு லைன்ல கிட்டத்தட்ட பல விஷயங்கள்ல உள்ளடக்கிருச்சு. அந்த டைலாக் டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தென் அந்த டைலாக் நிறைய பேர் கை தட்டினாங்க, தியேட்டர்ல நிறைய பேர். அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி நான் போனதெல்லாம் மால்ல போனேனா, சோ அதனால யாரும் கை தட்டலையா? யாரும் கை தட்டல. விசிலும் அடிக்க மாட்டாங்களே. அடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சாக்காங்க, நான் கேக்குறேன். இல்ல நான் சொல்றேன், ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு அந்த டைலாக் டெலிவரி பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு தைரியம், ஒரு அது பை ஹார்ட்ல இருந்து சொன்னது தானே? ஆமா. ஓகே. இப்போ அந்த டைலாக் பத்தின ஒரு விஷயம், நீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, மீடியாவா இருக்கட்டும், சினிமா, ஐ மீன் இங்க நிறைய பெண்கள் வந்து ஐடி கம்பெனி போறதே கனவா கூட இருக்கு, கிராமத்துல இருந்து வர சில பெண்களுக்கு. அவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களோட கரியர்ல சாதிக்கிறதுக்கு? போங்க, ட்ரை பண்ணுங்க, அதான் போயிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. கண்டிப்பா அது பொறுமையா தான் கிடைக்கும், ஆனா கண்டிப்பா கிடைக்கும். விஜய் சேதுபதி சார் படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட என்ன சொன்னாரு? படம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருந்துச்சு. அண்ட் ஒரு பெரிய கான்வர்சேஷன்ஸ் நடக்கல, பேசல. ஓகே. ஐ மீன் அதுக்கப்புறம் நீங்க ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிருப்பீங்களா அந்த சமயத்துல கூடயா? ஆமா, ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவே இல்ல இத பத்தி பேசுறதுக்கு. ஓகே. லாஸ்டா ஏதாவது ஃபோன்லாம் பண்ணி பேசுனீங்களா எப்பயாவது? இல்ல, எதுவுமே பேசல. கடைசியா அவர் எனக்கு கால் பண்ணது என்னோட பர்த்டேக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் ஆபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாரு. அங்க போயிருந்தா எனக்காக வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. ஓ, இந்த வாட்ச் தானா? இந்த வாட்ச் தான். ஓகே. என்ன வாட்ச் அது? G-Shock Casio. சரி, இப்போ கால் பண்ணலாமா அவருக்கு? எடுப்பாரா தெரியலையே. அப்பாங்க பொண்ணு கால் பண்ணி அப்பா எடுக்கலன்னா தான் அப்பா பிஸியா இருந்தாருன்னா சும்மா கால் பண்ணுங்க. மேபி இன்னும் அதுக்கப்புறம் பேசல படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். சோ இப்போ கால் பண்ணி அப்பா இந்த மாதிரி உங்களோட ரிவ்யூ நான் கேட்கவே இல்லை, பாத்தீங்கல்ல எப்படி இருந்துச்சு, எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேளுங்க. ஹலோ. தாச்சனா, சந்தோஷமா இருக்கியா நீ? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. வெரி குட், ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப நல்லா அந்த கடைசி டயலாக்ல ரொம்ப நல்லா பண்ணிருந்த நீ. சூப்பரா பண்ண பெர்ஃபார்மன்ஸ், டெலிவரி, இந்த படத்தோட அந்த அது உன்னுடைய மனநிலையில ஏற்படுற மாற்றத்தை பண்றோம்ல, அதுவா இருக்கட்டும், அந்த மிஸ்ஸிட்ட பேசுறது தெரியுமா, அவருக்கு பெருமை மிஸ்ன்றதுல அது எல்லா அப்பாக்களுக்கும் கனெக்ட் ஆகும். அதனால வந்து நீ ரொம்ப அழகா பண்ணிருந்த. அவளுக்கு ஒரு என் பொருளை என்ன கேட்காம எடுக்கூடாதுன்னு தெரியாதான்னு சொல்றதா இருக்கட்டும், அவளுக்கு ஷோ கொடுத்து பேசணும். நீ ரொம்ப கேஷுவலா ரொம்ப நல்லா நடிச்சிருந்த, மெச்சூர்டா நடிச்சிருந்த. வாழ்த்துக்கள். அடுத்து எதுவா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா அழகா சூஸ் பண்ணி பண்ண. பட் ரியலி நான் நீ ஒரு இன்டர்வியூ சொன்ன மாதிரி எனக்கு வந்து இன்னொரு பாப்பா வந்து என் சாயல்ல இருந்தா, அதனால அவன் எனக்கு பொண்ணா இருக்கலாமே அப்படின்னு என்ன 2 பேர் கொடுத்த போது நான் அந்த பொண்ணை சூஸ் பண்ணேன். ஆனா நீ பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரொம்ப சரியா, நீ கரெக்டான சாய்ஸ் அவனு நான் பாராட்டினேன். நானு படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன், நீ அதை ரொம்ப அழகா கேரி பண்ண, ஆக்டராவே ரொம்ப நல்லா பண்ணிருந்த. நீ அது ஜஸ்ட்ல ரொம்ப அழகா பண்ணிருந்த. உனக்கு வாழ்த்துக்கள். ஓகே, பத்திரமா இரு.
பார்த்து பண்ணு, எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணு. ஓகே, சரிங்கப்பா. இதே மாதிரியே சில சமயம் இந்த மாதிரி பண்ணிட்டா டைப் காஸ்ட் பண்ணுவாங்க, ஆ, இதே மாதிரி ரோல் கொடுப்பாங்க. ஆ, நம்ம அதுதான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி. இதே நம்ம அழுமூஞ்சி கேரக்டராவோ ம், இந்த மாதிரியே பொசிஷன் பண்ண பார்ப்பாங்க. ம், இவ்வளவு நீ அடுத்து எது பண்ணாலும் பார்த்து சூஸ் பண்ணி பண்ணு. ஓகே, சரிங்கப்பா. அப்ப மனசுல இருக்கிற எப்படிப்பா நான் கரெக்டா இதுக்குதான் கால் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சது? தெரியலடாமா, நான் சும்மா நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ண இல்ல, ஆ, பேசவே இல்ல. நீ பேசணும் என் மனசுல இருந்து வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றிப்பா. அவங்கதான் ஓகே. நீங்க நான் உங்களுக்கு கூட படத்துக்கு அப்புறம் கன்வர்சேஷன் இருந்துச்சு. அப்பா என்ன பாராட்டினாங்கன்னு கேட்டாங்க. நான் இன்னும் அப்பா கிட்ட இருந்து பாராட்டு வாங்கல, அப்பா கிட்ட பேசவே எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு. சரி கால் பண்ணி பாருங்க, எடுத்தாருன்னா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க கரெக்டா என் மனசுல நான் என்ன கேள்வி கேட்க வந்தேனோ நீங்க கேட்காம பதில் சொல்லிட்டீங்கப்பா. அப்படியாடா, ஓகே ஃபைன். பத்திரமா நல்லா இருக்கு. ஓகே, கண்டிப்பாப்பா. பாய். பாய் பாய், டேக் கேர். அட்டன் பண்ணிட்டாரு. செம்மையா ஃபீல் பண்றீங்களா? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சீரியஸா வேற லெவல்ல அவர் எடுத்த உடனே உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாண்ணா, எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இப்ப நம்ம கேட்டு பாராட்டு வாங்குறது வர கேட்காம ஒரு பாராட்டு தானே வருது இல்ல, அது ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன் நீங்க கால் பண்ணவே இல்ல? படம் முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னதான் நான் அப்பா இருந்தாலும் அவருக்கு எனக்கு உரிமையா கொடுத்தாலும் ஒரு டீசென்சி, ஒரு நமக்குன்னு ஒரு எவ்வளவு பெரிய ஆளு நம்ம போன்ல எடுப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. பட் எடுத்தாருல்ல, எடுத்துட்டாரு. அதுதான் எடுத்துட்டாரு. அதான் மக்கள் சொல்றேன். வேற லெவல்ல வேற லெவல். கன்ஃபார்ம் இது நீங்க இன்னைக்கு போயிட்டு ஸ்டோரியில எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்க. நீங்க எனக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, நான் உங்களுக்கு தான் நன்றி சொன்னேன். அதனாலயே உங்க சேனல் வரும்போது நான் வந்து இந்த ஸ்டோரியில ஷேர் பண்ண, அதற்கு ஷேர் பண்ணாம இருக்கேன். ஓகே, கவலைப்படாதீங்க. ஆக்சுவலா அதுல அவர் சொல்லும் போது எனக்கு சீன் முத கொண்டு சொன்னாரு. ஆமா, அந்த ஷூ வாங்கிட்டு போற அந்த சீன் முத கொண்டு அவர் அவ்வளவு அழகா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஷூ நீங்க வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா அவர் சீக்கிரம் வந்திருப்பார்ல இன்னைக்கு வீட்டுக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூண்ணா. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா. கரியர்ல அடுத்தடுத்த விஷயங்கள், ஐ மீன் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நோக்கி நீங்க போகணும், கண்டிப்பா. நிறைய சக்சஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Taste the Daily.